டியர்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சமோசா எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் கூட போதும். இந்த சமோசாவை நம்ம சுலபமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆனியன்லாம் வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் தான், கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா இந்த வெங்காயம் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனதும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் கூட போதும். இப்படி கேரட்டை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம என்ன வெஜ்ஜிஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற சோமாஸ்லாம் அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் தான் வரும். ஸோ கரம் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிய வச்சு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம அந்த கேரட் வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சமோசாவோட ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஷீட்டில் வச்சு அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அப்புறம் ஒரு கப்பில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கணும். இதை வச்சு தான் நம்ம சமோசா ஷீட்டை ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூவோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் அந்த சமோசா ஷீட்டு. இந்த சமோசா ஷீட் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸியாக கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் வருது. இப்போ இதுலேருந்து ஒரு ஷீட் மட்டும் எடுத்து கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபில்லிங்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பின்பக்கமாக திருப்பிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல இந்த கம் மாதிரி பேஸ்ட் மைதா மாவில், அதை வந்து அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே மடக்கி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சமோசாவுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு சமோசாவாக உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஒரு பேட்சுக்கு 3 or 4 சமோசா மட்டும் போட்டால் கூட போதும். ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். ப்ரவுன் கலரில் வந்ததும் நம்ம அதை எடுத்துடலாம். இந்த ஷீட் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா போதும். நமக்கு எப்போ சமோசா சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சிக்கன் சமோசா செய்கிற ரெசிபியும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது தேவைன்னா பார்த்துக்கோங்க. இந்த சமோசா சீட்டை நம்ம வீட்டிலே கூட பண்ணலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் குக்கிங்க்கு தேவையான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.